பாருமா, எனக்கும் உன் வயசுல ஒரு பொண்ணு இருக்காமா. நீ இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது ரொம்ப கவலையா இருக்கு. உங்க 2 பேரும் நல்லதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். சிவா சாரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே இன்ஸ்பெக்டர் கிட்ட நாங்க சொல்றோம். சரிம்மா. யோ, அத குடியா சார். இத பாருங்க, உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த பாம் பிளாஸ்ட் அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்புனது யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் மேலிடத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்க 2 பேர் மேலையும் எந்த கேஸும் போடாம விட்டுறேன். சொல்லுங்க சார். சாமி சத்தியமா சொல்றேன் சார், நாங்க எந்த கூலிப்படையை சேர்ந்தவங்களும் கிடையாது. நாங்க என்ன விஷயமா இந்த பக்கம் கார்ல வந்தோங்கிறத நாங்க சொல்லிடுறோம் சார். சொல்லு. அவனை ஏன் பாக்குற? சொல்லு. சொல்றேன் சார். நாங்க 2 பேரும் 3 வருஷமா லவ் பண்றோம். எங்க லவ் எங்க வீட்டுல சொன்னப்ப பெரியவங்க ஏத்துக்கல. நாங்களும் அவங்கள எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம். அவங்க ஒத்துக்கல சார். அதனால சார், நாங்க எங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம் சார். மணப்பாறை மாரியம்மன் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி அங்கதான் போய்கிட்டு இருந்தோம். அப்பதான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டீங்க அதானே சார்? உங்ககிட்ட கேட்டதுக்கு திருச்சிக்கு மீட்டிங் போறேன்னு சொன்ன. அந்த பொண்ணு கையில அடிபட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு பாத்ரூம் போறப்ப வலிக்கு விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்ன. இப்ப கேட்டா எங்க லவ்வ பெத்தவங்க ஏத்துக்கல, அதனால கல்யாணம் பண்றதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி உங்க காருக்குள்ள வெப்பன்ஸ் வந்துச்சு? சார், நாங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல நிறுத்திட்டு டீ குடிக்க போயிருந்தோம் சார். அந்த நேரத்துல தான் கார்ல யாராவது வச்சிருக்கணும். ஏண்டா டேய், என்கிட்டே கலர் கலரா ரீல் விடுறியா? நான் போலீஸ்டா. சார் இல்ல சார், என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். என்கிட்டயே விதவிதமா கதை சொல்லி ஏமாத்த பாக்குற. இத பாரு, நான் எதிர்பார்க்கிற உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட போறதே இல்ல. என்னையா? எனக்கு என்னமோ இவங்க சொல்றது உண்மைன்னு தோணுது சார். யோ, என்ன இவனுக்கு வக்காலத்தா? வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. டேய், உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போடுறடா. இப்ப பாரு. வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். நாங்க போயெல்லாம் சொல்லல சார். நாங்க சொல்றது உண்மை சார். தயவு செஞ்சு எங்களை நம்புங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சார். சும்மா அழுது சீன் போட்டுட்டு இருக்காத, அடிச்சு பேத்துருவேன். போங்கிட்டு சொல்றா. சொல்லு, யார் அனுப்புனது? சார் இல்ல சொல்ற. சொல்ல போறியா? சொல்லு சொல்லு. ஐயோ சார், வேண்டாம் சார், விட்டுருங்க சொல்லு. ப்ளீஸ். யார் அந்த சக்தியை காப்பாத்தினது? அதானே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் போட்டோ அனுப்பிடுவானே, அதுல தெரிஞ்சிருந்த சக்தியை யார் காப்பாத்திருப்பாங்கன்னு. இந்த சக்தியால ஒரு நாள் கூட நான் நிம்மதியா இல்லடா. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான். அவளை ஒழிச்சாதான் எனக்கு நிம்மதி. ஆனா அதான் நடக்க மாட்டேங்குது. என்ன கதவு திறந்திருக்கு? மாமா வெளியில போனாரு, இன்னும் வரலையே. மாமா யார் கூட பேசிட்டு இருக்காரு? அண்ணே, போட்டோ வந்துருச்சுண்ணே. பாரு. ஒரு மெசேஜ் பார்க்க எவ்வளவு நேரம்டா? பாரு. அண்ணே, சிக்னல் கிடைக்கல அண்ணே. அண்ணே, உங்களுக்கு நான் வேணா பயப்படல அண்ணே. நெட்வொர்க்லாம் பயப்படாதுண்ணே. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. சிக்னல் வந்தோன்னு ஓபன் ஆயிடும்.
போய் பார்த்துடலாமா? ஆ, வேண்டாம். அப்புறம் மாமா டென்ஷன் ஆயிடுவாரு. எப்படி இருந்தாலும் விஷயம் வெளியில வந்து தானே ஆகணும். என்னாச்சு? ஏன் ஓபன் ஆக மாட்டேதுன்னு தெரியலண்ணே. என் போன்ல டக்கு டக்குன்னு ஓபன் ஆயிடுண்ணே. இன்னைக்கு நெட்வொர்க் சுலவா இருக்குண்ணே. அண்ணே, ஓபன் ஆயிடுச்சுண்ணே. டேய், என்னடா? யாரு? சிவா. இவன் எப்படி போய் சக்தியை காப்பாத்தினா? ஒருவேளை நம்ம பிளான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? ஹலோ சார், நாங்க டிஜிபி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். சார், சொல்லுங்க சார். சரிங்க சார். அப்படிங்களா சார்? எந்த இடத்துல சார்? அந்த மோட்டலா? ஓகே சார். ஓகே சார். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் சார். ஏய் சபா. சொல்லுங்க சார். இப்போ டிஜிபி ஆபீஸ்ல இருந்து தான் போன் வந்துச்சு. கதையே வேற மாதிரி மாறிடுச்சியா? கதையே வேற மாதிரி மாறி இருக்குன்னா புரியல சார். தொழிலதிபரை பாம்பு பிளாஸ்ட் பண்ணி கொள்றதுக்கு கூலிப்படை வந்துகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு டிஜிபி ஆபீஸ்ல இருந்து தகவல் சொன்ன மாதிரி நம்ம பக்கத்து ஏரியா R2 போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஹைவேல இருக்கிற மோட்டலுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்திருக்காரு. இந்த பையன் ஒரு மோட்டல்ல காரை நிறுத்திட்டு டீ சாப்பிட்டேன்னு சொன்னான் பாத்தியா? ஆமா சார். அப்போ ஒருத்தன் கையில வெப்பன்ஸ் இருக்கிற சூட்கேஸை எடுத்துட்டு வந்து இவனோட கார்ல வச்சிருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் வாகன பரிசோதனை பண்ணிட்டு இருந்தப்ப அந்த நபர் அவனோட தலைவன் இந்திரசேனாவோட ஒரு சுமோவுல வந்திருக்கான். அப்போ அந்த கூலிப்பட கும்பல் மொத்தத்தையும் அந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த பையன் சிவாவுக்கும் அந்த கும்பலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையாம். அதனால இந்த பையன் மேல எந்த கேஸும் போடாம விட்டுற சொல்லிட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார், சரியா விசாரிக்காம அவங்க மேல கை வைக்க வேணான்னு. நீங்க தான் சொல்ல சொல்ல கேட்காம பொழந்து கட்டிட்டீங்களா சார் அவனை? நீங்க அடிச்சு அடிக்கி அவன் சாக போறான்னு நினைச்சேன் சார். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. அந்த பையனுக்கு அப்படி ஏதாவது தப்பா நடந்திருந்தா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் சார். நாம என்னதான் போலீஸா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நேர்மையும் கொஞ்சம் எத்திக்ஸும் வேணும் சார். சார் சரிங்க சார், நாம இப்ப என்ன பண்ண போறோம்? என்ன இப்படி கேட்டுட்ட? நாம பண்றதுக்கு நிறைய இருக்கு சபா. நீ போய் அந்த பையன் கட்டாவுத்து வெளியே கூட்டிட்டு வா. ஓகே சார். யோ அவுத்துடியா? ஓகே சார். மா வாமா அப்படி. சார், என்ன சார் ஆச்சு? இவர் எங்க கூட்டிட்டு போறீங்க? வாங்க. மா எல்லாம் நல்ல விஷயமா தான், பயப்படாதீங்க. நீங்களும் வாங்க. சபா, 2 பேத்துக்கும் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க சார். இந்தப்பா குடிங்க.
அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ஐடியா. ஓகே சார். இந்தாங்க சார். குடியா மா, அவ முகத்துல இருக்க பிளட்டை தொட. அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டீப்பா லவ் பண்றீங்க, அப்படித்தானே? ஏய், உங்களை தான் கேக்குறேன். லவ் பண்றீங்க தானே? சார் ஆமா சார். ஆமா சார். ஆமா, உங்களுக்குள்ள லவ் எத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க? 4 வருஷமா. 3 வருஷமா சார். என்னம்மா, அவன் 4 வருஷம்னு சொல்றான், நீ 3 வருஷம்னு சொல்ற, எது உண்மை? 3 வருஷம் தான் 3 வருஷம் தான் சார். சார், இந்த மாதிரி விஷயத்துல வருஷம் தேதி கிழமை நேரம்னு ஞாபகம் வச்சுக்கிறதுல பொண்ணுங்க தான் சார் எப்பவும் கெட்டி. ஆம்பளை பசங்க மண்டுங்க சார். அது என்னமோ உண்மைதாயா. என்னோட கல்யாணம்னால என்னாலே ஞாபகம் வச்சுக்க முடியறது இல்ல, என் ஒய்ஃப் தான் ஞாபகப்படுத்துவா. சரி, 2 பேரும் என் கூட வாங்க. சபா சார், நீயும் வா. ஓகே சார். என்ன அப்படியே நிக்கிறீங்க? வாங்க. எங்க சார் கூப்பிடுறீங்க? என்ன, அத சொன்னாதான் வருவீங்களா? நம்ம சார் வந்து கூப்பிட்டாருன்னா எங்க எதுக்குன்னு கேட்காதீங்க, அது சுத்தமா அவருக்கு பிடிக்காது. யோ சபா, நீ நம்ம போலீஸ் ஜீப் எடுத்துட்டு வா, நாங்க 3 பேரும் கார்ல வந்துடுறோம். சரிங்க சார், வாங்க போலாம். வாங்க. சரி வா. சீக்கிரம் இறங்கி வாங்க, வாங்க. சார், எங்களை எதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கோவிலுக்குள்ள வாங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு தானா தெரியும். ஏமா, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் வீட்டை விட்டு ஓடி வந்தோம் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க. அந்த காதலே உங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துன்னு சொன்னேன். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே உங்க காதல் உங்களை காப்பாத்திருச்சு. அதான் காதலோட பவர். அது இல்ல சார், இப்ப நாங்க குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை அப்படியே வீட்டுக்கு தானே அனுப்பியிருக்கணும். இங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்காரு. எல்லாம் நல்ல விஷயமா தான்ப்பா இருக்கும்.
அவர் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கோங்க. அப்படி இல்லாம ஏதாவது பிடிவாதம் பண்ணீங்கன்னா உங்க மேல பொய் கேஸ் போட்டு உங்களை திரும்ப உள்ள தள்ளி அடி பின்னி எடுத்துருவாரு. அப்படியெல்லாம் அவர் கோவப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டோம் சார். இங்க பாருமா, நான் சொன்ன மாதிரியே அங்க நடந்துக்கோங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதோ சாரே வராரு, சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. சரிங்க சார். இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள. வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன சாமி, நான் சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேனே. நீங்க சொன்ன பொண்ணு பையனு இவங்க தானா? ஆமா சாமி. ரெண்டு பேரையும் பார்க்க சிவனும் பார்வதியும் போல இருக்கீங்க. நல்ல ஜோடி பொருத்தம். சாமி சீக்கிரம், டைம் ஆகுதுல்ல. இதோ ஆரம்பிச்சிடுறேன். உங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டீங்கல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கதான். என்ன பாக்குறீங்க? மாலை எடுத்து போடுங்க. ஏன் தயங்கிக்கிட்டு இருக்கீங்க? போட்டுக்கங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி தங்கத்தாலி வாங்கி கொடுத்து இதற்கான ஏற்பாடு பண்ணதும் நீங்க தான். உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. அதை வாங்கி மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல கட்டட்டும். சரிங்க சாமி. இந்தா தம்பி. என்ன தம்பி, சந்தோஷமா தாலியை வாங்கி அந்த பொண்ணு கழுத்துல கட்டுவேன்னு பார்த்தா அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி தாலியை வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கிற. அந்த பொண்ணும் கூட அப்படியே தான் இருக்கு. ஏன், என்னாச்சு உங்களுக்கு? சார், இப்படி திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி தாலி எடுத்து கொடுக்கறது ரொம்ப பதட்டமா இருக்கு சார். இதுல பதட்டப்பட என்ன இருக்கு? ஒருத்தர் தெரியாத ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கலையே. காதலிக்கிற ரெண்டு பேருக்கு தானே நான் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறேன். இதுக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? சார், என்ன இருந்தாலும் கல்யாணங்கிறது யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம். நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம் சார். என்னது, கொஞ்ச நாள் பொறுத்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஆமா சார். இத பாருமா, பெத்தவங்களும் உங்க காதல ஒத்துக்கல. அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதா என்கிட்ட சொன்னீங்க. ஆமா சார், அப்படிதான் சொன்னோம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே
உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? கடவுளே, இது என்ன சோதனை? நீதான் இந்த கல்யாணம் நடக்காம என்ன காப்பாத்தணும். இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்தாப்பா, அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு கட்டு. சக்தி எனக்கு பிடிக்கும் தான், ஆனா இப்படி வலுக்கட்டாயமா தாலி கட்ட சொல்றாரு. நாங்க 2 பேரும் லவ் பண்ணல, பொய் சொல்றோம்னு சொன்னா கோவத்துல பொய் சொன்னதுக்கு திருப்பி உள்ள வச்சிருவாருன்னு கான்ஸ்டபிள் சொன்னாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான். இப்ப என்ன பண்றது? நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள தாலியை வாங்கி கட்டுங்க.